வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து MEP டிசைன் வந்து AutoCAD யூஸ் பண்ணி எப்படி வரைகிறது, AutoCAD MEP சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி MEP டிசைன் வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், டெமோ வீடியோ வந்து ரிவீட்டை யூஸ் பண்ணி எப்படி MEP டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதில் வந்து AutoCAD யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ AutoCAD MEPயில் நான் ஆல்ரெடி என்னோட ஆர்கிடெக்சர் ட்ராயிங்கை எக்ஸ்ரஃப் மூலமாக உள்ளே கொண்டாந்து வச்சுட்டேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன டிசைன் பண்ண போகிறேன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளம்பிங் லைன்ஸ் தான் இருக்குது. காரணம் என்ன, ப்ளம்பிங் லைன்ஸ் தான் நாங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னால. ஸோ இங்கே செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே போயிட்டு எனக்கு என்ன வேணும், HVAC வேணுமா, பைப்பிங் வேணுமா, எலக்ட்ரிக்கல் வேணுமா, ப்ளம்பிங் வேணுமா, ஸ்கீமேட்டிக் வேணுமா, என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ HVACன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு HVAC ரிலவெண்ட்டான டூல்ஸ் இங்கே வந்துடும். அது இல்லாமல் இங்கே போய் என்னோடய டூல்ஸ் எதுவும் மாற்றணுன்னாலும் இங்கே போய் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு HVAC வேணுமா, பைப்பிங்காக, எலக்ட்ரிக்கலாக என்ன வேணும்னு நான் செலக்ட் பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ ஹோம் டேப்பில் போய் பாருங்கள், நமக்கு இங்கே வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு வைப்போம். ஸ்பேஸ் வைக்கிறதுனா இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் எப்படி வேணும், ஓகே, எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வேணுமோ வச்சிடலாம். வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அப்படியே ஹைலைட் பண்ணி அந்த ஸ்பேஸை செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் நமக்கு டிசைன், இதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே இருக்குது, ஓகே, டேட்டாஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இந்த டேட்டாஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸ்பெசிஃபைடு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபென்சி, ஹீட்டர் அண்ட் கூல்டா, என்ன பர்பஸ், இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இங்கேருந்தும் எடுக்கலாம், அல்லது இங்கேயுமே நமக்கு பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, என்ன எக்யூப்மெண்ட் வேணும், இல்லை ஃபஸ்ட்டு டக்ட்டு வேணும்னா என்ன டக்ட்டு வேணும், எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்யூப்மெண்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு எனக்கு டிஃப்யூசர் வேணும். ஸோ செலக்ட் பண்ணேன்னா எனக்கு காமிக்குவீங்க. ஓகே, என்ன டைப் டிஃப்யூசர் வேணும், ஸோ என்ன ஆஃப்செட்டில் வேணும், எலிவேஷனில் வேணும், இதில் என்ன மாடல் வேணும். ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னா க்ளோஸ்னு கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் கேட்கும், என்ன ரொட்டேட் பண்ணி வைக்கணுமா என்னங்க அதெல்லாம் கேட்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எக்யூப்மெண்ட்லேயே வந்து எனக்கு VAV வேணும்னாலும் இங்கே போய் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ VAV வந்து இங்கே இருக்கும், பேரலல் ஃப்ளவர்டு, இது ரொம்ப ஐட்டங்கள் இங்கே இருக்காது. அப்படி இல்லைன்னா இங்கேயும் போய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே போனோம்னா டிவிசர், VAV யூனிட், VAV பாக்ஸ், சிங்கிள் டக்ட். ஓகே, டீட்டெயிலில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன வேணும், எவ்வளோ ஹைட்டில் வேணும், ஸோ இங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷனில் வேணும் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து டக்ட் வரைகிறோன்னா இங்கே போய்ட்டு நம்ம டக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்ன டக்ட் வேணும், ஸோ அது ரவுண்ட் டக்டா, என்ன டக்ட் வேணும், ஷேப்ஸ் இங்கே போய் நம்மளால் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து வரைய முடியும். ஓகே. ஸோ இங்கேருந்து எடுத்து எப்படி வேணுமோ நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஓகே, ஆக்சுவலாக டைரக்ஷன் மாறி வருது. ஸோ ஓகே, ஏன்னா இது டைரக்ஷன் மாறி இருக்குது. ஓகேங்களா? ரொட்டேட் கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்குவோம். ரொட்டேட் டக்ட். ஓகே. ஸோ டைரக்ஷன் கரெக்டாக கொடுத்தோன்னா என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஓகே, ரொட்டேட்டே பண்ணல நம்ம. ஓகே. ஸோ திருப்பி டக்ட்டு. ஓகே, அங்கே கொஞ்சம் எரர் இருக்குது. ஓகே, சாரி, கிரியேட் ஆனதே நான் வந்து
ஏன்னா அந்த சைஸ்லேருந்து வந்துச்சுங்கிறதுனால நமக்கு அங்கே என்ன காம்பனண்ட் வேணும். ஓகே, ஸோ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அங்கே காம்பனண்ட் பார்த்து நான் கரெக்டாக கொடுக்கணும். சைஸ் வந்து மாற்றி தான் வச்சுருக்கேன், திருப்பி கரெக்டான இதில் வைக்கல. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன வேணுமோ அங்கேயாவது நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஏன்னா இது AutoCAD பேஸ்டு அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். எப்படி வேணுமோ நம்மளால் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஸோ ஈஸியாக நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் இப்போ எல்லாமே இதுக்கு தேவையான டக்டிங் எல்லாமே பைப்பிங் வேறுனாலும் பைப்பிங் இங்கே வரைஞ்சிக்க முடியும். ஸோ என்ன பைப்பிங் வேணும். ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா நாமினல் டைமென்ஷன் இருக்கும். பைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே இங்கே காட்டும் என்ன சைஸ் வேணும் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் எப்படி எல்லாமே இங்கே கொடுத்துக்கிட்டு நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நான் எலக்ட்ரிக்கல் போகிறேன்னா இங்கே போயிட்டு எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கலில் போனோன்னா எனக்கு திருப்பி ஒன்ஸ் அகெயின் பேனல் வேணுமா எக்யூப்மெண்ட் வேணுமா எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கலாம். அல்லது இங்கே போயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக்கல் மாறிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ என்ன எலக்ட்ரிக்கல் வேணும். ஓகே, ஸோ எங்கே வைக்கணும் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். எப்படி வேணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பேனல்ஸ் எங்கே வேணும். ஓகே, ஸோ எனக்கு எந்த இடத்துல வேணும். ஸ்னாப் வந்து கரெக்டாக சென்டரில் நம்ம டிராஃப்டிங் செட்டிங்கில் போய்ட்டு கொஞ்சம் இதை எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே, நியரஸ்ட், அதனால தான் நமக்கு அங்கே வரல. ஓகே, அதே மாதிரி கேபிள் ட்ரே வரையணும். ஸோ கேபிள் ட்ரேயோட சைஸ் என்ன, எவ்வளோ ஹைட்டு வேணும் வரைஞ்சிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்க வேண்டியதான். ஓகே, இங்கே போய் க்ளோஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா எதுவும் க்ளோஸ் ஆகிரும். அது ஆனில் இருக்கும்போது தான் அவங்களால வரைய முடியும். ஓகேங்களா? அது க்ளோஸ் பண்ணிட்டா க்ளோஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கான்ட்ரிட்ஸ் வேணாலும் இங்கே போய்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ அதோட ஃபிட்டிங்ஸ் வேணாலும் இங்கே போய் எடுத்துக்க முடியும். கான்ட்ரிட் ஃபிட்டிங்ஸ் எங்கே வேணும், என்ன ஃபிட்டிங்ஸ் வேணும் அங்கே தான் இங்கே போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கேபிள் ட்ரே ஃபிட்டிங்ஸ். ஸோ ஒயர் வரைகிறதுனாலும் நம்ம இங்கேருந்து இதுலேருந்து எதுக்கு வேணுமோ வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங். ஸோ ப்ளம்பிங் போனோம்னா திருப்பி ப்ளம்பிங்லேயுமே நமக்கு தேவையான டிவைசஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ டொமஸ்டிக் கோல்டு வாட்டர் வேணுமா, ஹாட் வாட்டர் வேணுமா, என்ன இது வேணும், பைப்பிங்ஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ணோம். பாட்டபிள் வாட்டர் வேணுமா, நான் பாட்டபிள் வாட்டர். ஆக்சுவலாக ரிவீட்டில் வந்து நம்ம வந்து பாட்டபிள் நான் பாட்டபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும். இங்கே டிஃபால்ட்டாகவே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட் வேணும், ஃபிக்சர்ஸ் என்ன ஃபிக்சர்ஸ் வேணும் எல்லாமே இங்கேருந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ட்ரைன் வேணும், வாட்டர் க்ளோசெட் வேணும். ஸோ வாட்டர் க்ளோசெட் வேணுனாலும் நம்ம இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம். என்ன வாட்டர் க்ளோசெட் வேணும், ஸோ எந்த இடத்துல வேணும், ஓகே எந்த டேரக்ஷனில் வேணும். ஜஸ்ட் சும்மா அந்த இடத்துல வைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல வைக்கக்கூடாது, நமக்கு ஏற்கனவே இங்கே இருக்குது, இதுலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். பட் சும்மா நான் என்னென்ன வருதுங்கிறது காட்டுறதுக்காக நான் வைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதே எல்லாமே நம்ம இங்கே வரைஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ளம்பிங் லைன் நம்ம வரைகிறது ஏற்கனவே இங்கேயே இருக்குது ப்ளம்பிங் லைன்ஸ். ஸோ இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே எடுக்கிறதோட இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாகவே இங்கே இருக்குது அப்படிங்கிறதால நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து AutoCAD MEP. ஆக்சுவலாக Revit MEP வந்து இப்போ அப்கமிங்கில் இருக்குது, நல்ல இதில் போயிட்டுருக்கணும். AutoCAD MEP வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ என்னென்னா இந்த Revit MEPயில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்காது. நான் இதே வந்து கூலிங் லோடு அனலைஸ் பண்ணணும், இல்லை இந்த இதெல்லாம் எலிமினேஷன்லாம் அனலைஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு இதில் இருக்காது. ஜஸ்ட் இட்ஸ் எ டிராஃப்டிங் சாஃப்ட்வேருங்கிறதுனால என்னால் டிராஃப்டிங்க்கு என்னால் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான். இது இல்லாமல் வேறு கோர்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று கமெண்டில் வந்து தயவு செஞ்சு ஃபீஸ் கேட்காதீங்க. ஃபீஸ் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.